கடகராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் கடகராசிக்காரவங்களுக்கு மாசி மாதம் நடைபெறக்கூடிய நன்மையான பலன்கள், சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இதற்கு முந்தைய பதிவில் கடகராசிக்கு நடக்கக்கூடிய கெடு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் ஒரு வீடியோவில் உதாரண ஜாதகத்தோடு சொல்லியிருந்தேன். அந்த கெடு பலன்களில் இருந்து நாம் எப்படி பரிகாரம் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துக்கிறது அப்படின்றது, கவனமோடு இருக்கிறது அப்படின்றத பற்றியும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்க நினைக்கிறவங்க சோதர சதா காணொலிக்குள்ளே போய் பாருங்கள். ஆனால் இந்த பதிவில் நன்மையான பலன்கள் என்ன, எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக கெடு பலன்களே அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த ராசிக்காரவங்க ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. யாராக இருந்தாலும் நல்ல பலன்களும் இருக்கணும் இல்லையா? அந்த வகையில் இந்த அஷ்டம சனி காலத்தில், சூரியன் சனி இணைவு பெற்ற அந்த காலத்தில் கெடு பலன்கள் குறைந்து சில நன்மையான பலன்கள். அது எப்படிங்க கெடு பலன்களே நடக்கும்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி நன்மையான பலன்கள் நடக்கும்? அங்கே தான் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க, பல நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கத்தில் ஒரு பாயிண்ட் எப்படின்னு கேட்டால், சூரியன் மகர ராசியிலேருந்து கும்பராசியை கடந்து மீனராசிக்கு போவார். அப்போ இந்த கும்பராசியில் 30 நாள் இருப்பார். சூரியன் போகாத வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த சூரியனுடைய ஒளி சனி பகவானுக்கு கிடைக்காமல் மறைக்கப்படுகிறார். அஸ்தமனத்தில் இருப்பார், மறைவில் இருப்பார். அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் தான் எடுபடும். இப்போ புரியுதுங்களா? சனியுடைய ஆதிக்கம் அங்கே எடுபடாது அப்படிங்கிறது அப்போ கெடுபலன்கள் இருந்தாலும் அதில் நன்மையான பலன்களை இந்த சூரிய பகவான் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சூரியனுடைய ஆதிக்க வலிமை அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு பவர்ஃபுல்லாக பிரகாசமாக இருக்கும் ஒரு 30 நாளைக்கு. அந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரவங்களை சுதாரிச்சுக்கங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்ல போகிற பாயிண்ட். அப்போ இந்த 30 நாளில் நீங்கள் சுதாரிச்சுக்கங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஆமாம், ஏற்கனவே நமக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இதை தொட்டால் நடந்துருமா, அதை தொட்டால் நடந்துருமா, இந்த காரியம் ஜெயிச்சிருவோமா, அந்த வேலை கிடச்சிருமா, அதில் வருமானம் வந்துடுமா, அஷ்டமச்சனி காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணிடாதீங்க. அதில் இந்த சூரியனுடைய இணைவினால் அந்த 30 நாளில் நன்மையான பலன்கள் நடக்கும். நடக்கிறதுக்குள்ள கிரகம்தான், நடத்தி வைக்கக்கூடிய கிரகம்தான் சூரிய பகவான் அங்கே இருக்கிறார். அப்போ சனியுடைய ஆதிக்கம் குறைந்து சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே வலுப்பெறும். அப்போ சூரியனுடைய ஆளுமை அங்கே ஜெயிச்சு காட்டும். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், ஒரு புகழ், இதெல்லாம் உங்களை சேரக்கூடிய டைம். இப்போ நீங்கள் இதை வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க, வந்தால் பயன்படுத்திக்கங்க. பொதுவாக 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அதிபயங்கரமான மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அதனால தான் ஆயுள் மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்குது. அது இவ்வளவு நாள் தான் தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஐயோ, இவ்வளோ நாள் இருக்க போகிறோமான்னு வாயில் வகுத்தில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் வரப்போகுது, இத்தனாம் தேதி தான் வரப்போகுது, இன்றைக்கி கண்டிப்பாக கிடச்சிரும், 10 கோடி ரூபா இன்றைக்கி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிவாக தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா எல்லாருமே அதை எதிர்பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ வரும்னு தெரியாமல் இருக்கிறனால தான் அதை எதிர்பார்த்து நம்ம காத்து கிடக்கிறோம். ஆயுள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறனால தான் நாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல அந்தஸ்து, கௌரவம், பதவி, புகழ், திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைந்து கிடக்கின்ற ரகசியங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிற போது இதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவார். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது வேலையிலையோ, வருமானத்திலையோ, பதவியிலையோ, தொழில் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் சேரும். அதை வரவேற்க நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துடும். நீங்கள் அந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடிடுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கிரக இணைவு இருக்குது. மைனஸான விஷயங்கள் நிறையா இருந்தாலும் 90% இல்லை, ஒரு 50% மைனஸான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 50% நல்ல விஷயங்களும் அங்கே இருக்குது. ஜோதிடத்தில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுமே நம்ம முடிவு பண்ண முடியாது, 1000 பாயிண்ட்டுகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு
அதில் நாம் பயணித்தோம் அப்படின்னு சொன்னால் மனம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் கடக ராசிக்கு வந்து இந்த 30 நாட்கள் வந்து மிக அற்புதமான நாட்கள். சூரியனுடைய ஒளி பிரகாசமாக கிடைக்கக்கூடிய நாட்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. நல்ல வேலை கிடைச்சா அதை தட்டாமல் நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்யுங்க. வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.